ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் ஹோம்லி குக்ஸ் பை கோகிலா ஸ்ரீதர். இன்றைக்கி நம்ம சேனலில் கருவேப்பிலை சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ஒரு ஈஸியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கருவேப்பிலை சாதம் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 2 டீஸ்பூன் துவரம்பருப்பு, 2 டீஸ்பூன் கடலப்பருப்பு, தேங்காய் துருவல், 3 புடி கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய். தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு, காஞ்ச மிளகாய், பெருங்காயம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம எடுத்து வச்ச துவரம்பருப்பு, கடலப்பருப்பு, மிளகு, சீரகம், தேங்காய் துருவல், காஞ்ச மிளகாய் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதெல்லாம் நல்லா வறுபட்ட பிறகு நம்ம எடுத்து வச்ச கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா வறுபட்ட பிறகு கொஞ்சமாக புளியும் பெருங்காயமும் சேர்த்துக்கலாம். ஒரு மிக்சர் ஜாரில் நம்ம வறுத்து வச்சதை எடுத்து கொட்டி கொஞ்சமாக உப்பு சேர்த்து அரைச்சிக்கலாம். ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய், கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்ச பிறகு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்ச பிறகு கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் சேர்த்து வறுத்துக்கலாம். இதெல்லாம் நல்லா வறுபட்ட பிறகு வடித்து ஆற வச்ச சாதத்தை கொட்டி நம்ம அரைச்சி வச்ச பொடியும் கொட்டி கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான், ஒரு டேஸ்டி அண்ட் ஈஸியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ரெடி. உங்களுக்கு இன்னும் இது மாதிரி ஈஸியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிஸ் வேணும்னா டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு ஹோம்லி குக்ஸ் பை கோகிலா ஸ்ரீதர். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.